ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் கூட வேத தியானத்திற்கென்று அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பிரியமானவர்களே, இந்த ஸ்தேவான் அவன் அழைக்கப்பட்டது, அவன் ஏற்படுத்தப்பட்டது அங்கு பந்தி விசாரிப்புக்காக. ஆனால் அவனுக்குள் ஒரு அடையாளம் இருந்தது, அவனுக்குள் ஒரு விசேஷம் இருந்தது. அதுதான் விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவது, விசுவாசத்தினால் வரக்கூடிய இரண்டாவது அடையாளம் வல்லமையினால் நிறைந்தவனாயிருக்கிறான். பரிசுத்த ஆவியிலே அவன் நிறைந்து காணப்பட்டான். ஒரு மனுஷனுக்குள் விசுவாசம் தேவனை குறித்து மட்டும் இருந்தால், தேவனுடைய வார்த்தையிலே அவனுக்கு விசுவாசம் இருந்தால், அவன் நிச்சயமாக ஆவியானவரால் நிறைந்து இருப்பான். ஆவியானவரால் ஒரு மனுஷன் நிறைந்து இருந்தால் அவன் நிச்சயமாக ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை அவன் செய்கிற ஒரு மனுஷனாய் இருப்பான். அவனுக்கூடாக மனிதர்கள் விடுதலை அடைவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவன் இருக்கிற இடங்களில ஒரு அசைவு வரும். எந்த பாவிகளையும் அவன் அசைப்பான், எந்த சூழலையும் அவன் மாற்றி அமைப்பான். தேவனுடைய ராஜ்யம் அவனுக்கூடாக கட்டப்படும், வளரும். தேவனுக்கு மகிமையான ஒரு மனுஷனாக அவன் இருப்பான். தேவ நாமம் அவனால் மகிமைப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தில் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஆவியிலே நிறைந்து ஆவியிலே நடத்தப்படுவீர்கள். அப்படி ஆவியிலே நிறைந்து ஆவியிலே நடத்தப்பட்டால் நீங்கள் மற்ற மனுஷருக்கு, இருள் இருக்கிற மனுஷருக்கு, பாவத்தில் இருக்கிற மனுஷருக்கு, பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மனுஷருக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான மனுஷராய் மாற முடியும். ஆக விசுவாசத்தில் ஸ்தேவானை போலவும், அங்கே ஆவியில நிறைவதில் ஒரு ஸ்தேவானை போலவும், ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்தேவனை போல அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய பாத்திரமாய் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். அர்ப்பணியுங்கள், ஒப்புக் கொடுங்கள். ஆமென், ஆமென்.